Hi friends, welcome back to my channel with me Vijayalakshmi Janathanan. ஸ்கூல் எல்லாம் ரீஓப்பன் ஆயிடுச்சு, பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணலாம்? ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? சிம்பிளாக கர்ட் ரைஸோட நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எபிசோடு 1 ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கடாய் எடுத்துப்போம். அதில் கொஞ்சமாக கடுகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். இது என்னோடய ஸ்டைலில் நான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நான் ட்ரை நட்ஸ் எடுத்துருக்கேன். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கேஷ்யூ நட் இருக்குது, கிரவுண்ட் நட் இருக்குது, அப்புறம் பம்கின் சீடு, பூசணி விதைகள். அதில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. நம்ம குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னு அடம் பிடிப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி சாப்பாடில் அவங்களுக்கே தெரியாமல் மிக்ஸ் பண்ணி தரும்போது அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸே தெரியாது. அவங்க சாப்பாடோடு சேர்த்து சாப்பிட்ருவாங்க. கூடவே ரொம்ப ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும். இது நல்லா வதங்கி வரட்டும். கலர் சேஞ்ச் ஆனதும் கொஞ்சமாக நான் இங்கே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா காரத்துக்காக ஆட் பண்ணுறேன். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்ச இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா இப்போது இந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். நம்ம வெறும் கர்ட் ரைஸை இந்த அளவுக்கு சத்தாக சேர்த்து குழந்தைக்கு தரும்போது தேவையான சத்துக்களும் கிடைக்கும். அண்ட் தென் சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நமக்கு டைம் கன்சியூம் பண்ணாமல் டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போது சாப்பாடுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. உப்பு பத்தலைன்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே சாப்பாடு வெடித்து ஆற வச்சு எடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா குக்கரில் போட்டு நான் வெடிக்கலைங்க. கஞ்சி தண்ணி வச்சு வெடித்து எடுத்த ரைஸ் தாங்க. எந்த ரைஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 பேர் சாப்பிட்லாம். இப்போ நல்லா இதை ஸ்மாஷ் பண்ணி விட்டுடலாம். எதுக்கு ஸ்மாஷ் பண்ணுறோன்னா, அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது இந்த தயிர் சாதம்லாம் சாப்பிடும்போது தொண்டை வரலும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருந்தால் குழந்தைங்களுக்கு தொண்டை அடைக்காமல் சாப்பிட்லாம். 1 கிளாஸ் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கிட்டேன். அதை இந்த சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 350 ml அளவுக்கு கேர்டு எடுத்துக்கலாம். எந்த கேர்டு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் கடையில் வாங்கினது தான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப திக்காகவே இருக்கும். இல்லை நம்ம வீட்டில் தோய வச்ச தயிராக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வருதுன்னு. உங்களுக்கு கொஞ்சம் திக்காக தெரிஞ்சாலும் க்ரீமியாக இருக்கணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பாலும் ஆட் பண்ணிக்கலாம், தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அது கூட 1/2 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது காலையில் செஞ்சு நீங்கள் மதியம் குழந்தைக்கு கொடுக்கும்போது அந்த தயிரோடு சேர்ந்து பாலும் நல்லா தோஞ்சி தயிர் சாதம் ஃப்ளேவர் சூப்பராக வரும். எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போது இது என்னோடய ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டியும் கிரேட்டட் கேரட்டும் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது சாப்பிடும்போது மாதுளம்பழம் போடுவோம் இல்லையா, க்ரன்ச்சியாக அங்கங்கே ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா, அதுக்காக டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு மாதுளம்பழம் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ஆட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இதை ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூப்பரான லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடும். அது கூட ஒரு காம்பினேஷன் வேணும் இல்லையா? கூடவே சிம்பிளான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை 2 மினிட்ஸில் பார்த்துடலாமா? அந்த பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணலான்னு நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ இது லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம். கொஞ்சமாக கேரட் தூவிட்டு கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி போட்டு ஊறுகாய் இல்லாமல் தயிர் சாதம் எப்படிங்க 1 ஸ்பூன் ஊறுகாய் வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சிம்பிளான பொட்டேட்டோ ஃப்ரை தான். ஒரு கடாய் எடுத்துப்போம். அது நல்லா ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடுங்க. கொஞ்சமாக உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா புரிஞ்சு வர டைமில் இந்த எண்ணெயிலே கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு. நான் இங்கே ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், அதனால் கம்மியாக தான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் அதை ஆட் பண்ணுறேன். வெறும் சில்லி பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு காரமாக இருக்கும். நான் குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த எண்ணெயிலே நம்ம வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது சிம்பிளுங்க. நான் எதுவுமே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலைங்க. எந்த ஒரு மசாலாவும் கிடையாது. அப்படியே வெறும் உருளைக்கிழங்கு தான். சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஆனால் இது ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் இப்போ இதை எடுத்து இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி பார்ப்போம்.
நல்லா மெசஞ்சு வந்துருச்சுன்னா உருளைக்கிழங்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். பட் வந்து நமக்கு இன்னும் நல்லா ஃப்ளேவர் வரணுன்றதுக்காக ஒரு 2 to 3 மினிட்ஸ் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாகவும் கோல்டன் ப்ரௌனாகவும் டேஸ்டியாகவும் வரும். இந்த மாதிரி மேலும் பல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிகளுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.